புத்திரை குமாரத்தி பங்குனி உத்தரம் சொன்னீங்க பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் இல்ல உத்திர குமாரத்தி பேரா தானா உத்திர குமாரத்தி உத்திர குமாரத்தின்னு சொல்றீங்களே உங்களுக்கு தாய் தந்தைகள் யாரு அடியே நீ எப்படி பிறந்த என் பெயர் உத்திரையாக இருந்தாலும் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினாரே உண்மை என் அன்பின் தெய்வம் அரண்யின் பிறப்பிடம் மாச தங்கம் யாரு என் கற்பின் திருவுருவம் கற்பின் திருவுருவம் யார் அவர்கள் எனது தாய் தந்தையினர் உங்க அப்பா அம்மா யாரு அவர் யார் தெரியும் யாருங்க ஆமா என்னெல்லாம் கேக்குறீங்களே நினைக்கிறேன் சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்களா எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அண்ணா இன்னொரு போன் பேசுற லவ் மேட்டரா லவ் மேட்டரா எந்த போதைக்கு வர சொன்னாங்க சொல்றான் என் தாய் தந்தைகள் இறந்து விட்டார்கள் அப்பமா செத்து போயிட்டாங்க பாவம் பாவம் போ கொலாய் முடி அப்பமா இறந்துட்டாங்களா ரெண்டு பேருமேவா ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க ஐயோ அனாதை பிள்ளை அழுக கூடாதுப்பா மனசு தேய்த்து வச்சுக்கோ தொண்டை அடிக்குது இடப்படுத்திக்கோன்னு சொன்னேன் ஆமா சரிங்க ஆமா அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்துட்டாங்கன்னு சொல்றீங்க பாக்குறதுக்கு சின்ன வயசா இருக்குது அவங்களுக்கு வயசாகிறதுக்கும் எந்த காரணமும் இல்ல ஆனா எப்படிதான் செத்தாங்க ஏதாவது அழுவாது சொல்லுடா எப்படி செத்தாங்கன்னு கேக்குறீங்களா ஏதாவது நோய் வாய்ப்பட்டு ஐயோ அப்படி இல்லையே நோய் இல்ல ஏதாவது விபத்து ஆக்சிடென்ட் வாகனத்தில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு ஓட்ட நடந்திருப்பேன் நான் இன்னத்துக்கு கோமலி வச்சு போட்டுக்கிட்டு கண்ட நாய்ங்க கிட்ட எல்லாம் அடி வாங்குறேன் இங்க இருக்கிற எல்லாத்தையும் தான்
விபத்தும் இல்ல. அப்புறம் எப்படித்தான் செத்தாங்க? நானே மருந்து வச்சு கொண்டு விட்டேன். அட பாவி சண்டாளா, ஆமாங்க. பெத்த தாய் தந்தைய மருந்து வச்சு கொன்னுட்டியா? ஏண்டா, ஒரு பெத்த தாய் தந்தை தான் நமக்கு முதல் தெய்வமா? அன்னையும் பிதாவும் குள்ளநெறி தெய்வம், உனக்கு தெரியலடி, முன்னெறி தெய்வம். முன்னேறி தெய்வம். அப்படி இருக்கும் பொழுது ஆமா, ஆயாலை நோண்டுவது தாயால இல்ல, ஆலயம் தொழுவது சாலமும் நன்று ஆமா. அதனால எதுக்காக அப்படி ஒரு தெய்வத்தை கொல்லலாமா? என் தாய் தந்தைகளை நான் ஏன் கொல்ல வேண்டும்? எதனால? தமிழ்லயே சொல்கிறேன். என் தாய் இருக்கிறாளே கண்டாரா ஓலி, என் தாய் இருக்கிறாளே பேசக்கூடாது. தாயை கண்டார ஒளி என்று அழைக்க கூடாதா? பெற்ற தாயை அப்படி தூசித்து பேசக்கூடாது. மன்னிச்சோடு. எங்க அம்மா இருக்கிறாளே உங்க ஓயால அப்படியே பேசக்கூடாதுங்கிற ஆயம்மன் பேசலாம். என் தாய் இருக்கிறாளே அவளுக்கு தினமும் கூத்தாடி விட்டு வீட்டுக்கு போனா அவளுக்கு தினமும் வெற்றிலை பாக்கு வாங்கிட்டு போகணும். வெற்றிலை, ஒரு கவுளி வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, யாரு சுண்ணாம்புன்னு சொன்னேன், இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் என் தாய்க்கு. வாங்கிட்டு போய் கொடுத்து அவன் மட்டும் போடுறது இல்லைங்க. ஏன்? செல்லாய் வாடி, கண்டாய் வாடி, பூவாய் வாடி இப்படி ஒரு 4 பேட்டை அழைத்து கொண்டு ஒரே நாயப்புண்டை. அதுல ஒண்ணு வருதா? நாயம் பேசிட்டு இருக்கிறாங்க. பொறிச்சு பொறிச்சு வீட்டு வாசல போல வெட்டில வச்சீங்க. நான் எப்படி வீட்டுல போய் தூங்குறது? சத்தம் போட்டு தூங்க விடுறதில்ல. அவ ஒரு பக்கம். என் தந்தை இருக்கிறானே கண்டார ஒளி மகன், அப்பாவுமா கம்முனே எங்க அப்பா இருக்கிறானே அவனுக்கு அப்படிதான் டெய்லி கூத்தாடி போட்டு வீட்டுக்கு போனா அவனுக்கு ஒரு குவாட்டருங்க. அவன் முழுத்துறதுக்கு MC VSOP என்று அழைப்பார்கள். ஒரு பானிட்டு சரக்கு. அது மட்டுமா? சரி, MC VSOP கூட்டிட்டு வாங்கிட்டு போகணும். இதோ ஒரு வயசான காலத்துல ஒரு ஆசையா கூட இருக்கும். வெள்ளச்சி பிளட்டரும் வாங்கிட்டு போகணும். சிகரெட். ஆமா, மீதி பஞ்சு வச்ச சிகரெட்டுக்கு அவன் புலத்துற பொழுதுக்கு எல்லா சிகரெட்லயும் பஞ்சு இருக்கும். வாங்கிட்டு போய் கொடுத்தா சத்தம் பக்கத்து வீட்டு வரையும் கூட்டிட்டு வந்து விடுறான்னு கேக்குறான். ராத்திரி நேரம் எந்திரிச்சு. ஆமாங்க, அவனுக்கு ஒரு ஏத்த முண்டி பாருங்க. அதனாலே அவன் தொல்லை என்னால தாங்க முடியவில்லை. கோவத்துல போன மருந்து கிடைக்கும். எதுக்கு? எலி மருந்து வாங்கினேன். எலி மருந்து ரொம்ப சாவுட்டுதான். ஐயோ ஐயோ, மருந்து வாங்கிட்டு வந்தங்க. வாங்கிட்டு வந்து சின்னப்பம்பட்டியில பண்டிக்கறி எடுத்தேன். சின்னப்பம்பட்டி அது 1 கிலோ பன்னி குடலாம் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு மருந்து கலக்கி எங்க அப்பா அம்மாளுக்கு 2 பேருக்கும் கொடுத்து நானே அவங்கள கொண்டு போட்டேன். எல்லாம் சாவுட்டும். யாருக்கிட்ட மண்ணாடி போடுறேன்? அவங்கள சொன்ன செத்துட்டாங்கன்னு சொன்னேன். தம்பி என்னங்க? தெரியாம தான் கேக்குறேன். நீதான் உங்க அப்பா அம்மாவை கொன்னுட்ட. அழுவாது கேட்கணும். நீதான் உங்க அப்பா அம்மாவை கொன்னுட்ட. நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து உனக்கு ஒரு மகன் பிறந்தா அவனும் உன்னை அப்படித்தானே கொல்லுவான். நான் இந்த பெண்டைக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அப்ப வாழ்க்கைக்கு துணைவி எத்தனை பித்த காரச்சி போனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல 2 இட்லி வாங்கி கொடுத்தாலும் உட்கார்ந்த இடத்துல படுத்துக்குவான். எங்க ஒரு துண்டுன்னு அதாவது வேட்டி எதுக்கு வச்சுக்கிறீங்க? அது எப்பயுமே கையில இப்படியே வச்சுக்காங்க. அக்கத்திலே வச்சுக்கிட்டே இருக்கேன். மேல ஒரு வாசம் வருங்க, மேல போட்டுருவோம். ஆமா, அவரு எங்க அண்ணன், நான் தம்பி. நேத்து ஒரே இட்லியில வேலையை முடிச்சுட்டோம். கிளவி கொண்டு விட்டா குழந்தைக்காரன். அடி அம்மா, நீங்களும் உங்க அப்பா அம்மா என் தெய்வங்கள் நீங்களும் அப்பா அம்மா கொண்டுட்டீங்களா? அம்மா இருக்கிறாங்களா? சந்தோஷமா இருக்கிறேன். சரிங்க. யாரு தெரியுமா? யாரு?